நான் அமேசான்ல ஆர்டர் பண்ண ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக் குக்கரை இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இதுலேயே மெஷர்மெண்ட்லாம் இருக்கு. நான் குக்கரில் சாப்பாடு வச்சேன்னா எப்படியா இருந்தாலும் எனக்கு சாப்பாடு மிச்சமாயிருது. அதனால இந்த எலக்ட்ரிக் குக்கர் வச்சா நமக்கு மெஷர்மெண்ட் கப் இருக்கும், அது கரெக்டாக சோறு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது 1.5 லிட்டர் குக்கரு, அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பு. இது எலக்ட்ரிக் இது, அதனால இந்த ஒயர். இது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கரண்டி. இந்த ஹேண்டில்லையே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மோட் கண்ட்ரோல்லாம் இங்கேயே இருக்குது. இது மூடி இதுலயே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கு. செட்டிங்ஸு எப்படி யூஸ் பண்ணுறது. நான் இந்த குக்கரில் இப்போ நான் ரைஸ் வைக்க போகிறேன். இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. நான்ஸ்டிக் மாதிரி உள்ள ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம வீட்டில் இருக்கவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா இது தாராளமாக இதில் சாப்பாடு வச்சிடலாம். அப்புறம் வயசானவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஹாஸ்டலில் இருக்கவங்க, பேச்சுலர் இந்த மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன பிள்ளைங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க எல்லாமே இந்த குக்கர் யூஸ் பண்ணலாம். நம்ம குக்கரில் சாப்பாடு வச்சோம் அப்படின்னா அது விசில் வர வரையும் வெயிட் பண்ணணும், பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் சில சமயம் வேகும், அப்புறம் வெயிட் சரியில்லைனா தண்ணியெல்லாம் விசில்லாம் அது அடிச்சிருச்சுன்னா தண்ணியெல்லாம் சிந்திரும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது நம்ம இந்த குக்கர் யூஸ் பண்ணும்போது இதில் சாப்பாடை வச்சுட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா 35 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். எந்த பிரச்சனையுமே வராது. விசில்லாம் ஆஃப் பண்ணணும், நம்ம யாராவது அதை பார்த்துக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த குக்கர் யூஸ் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும். டயட்டில் இருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க, உடம்ப மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு கப்பு 160 ml. இது பார்க்குறதுக்கு சின்ன கப் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கப்பில் 2 கப் போட்டோன்னா 2 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கப்பில் அரிசி எடுக்கும்போது இப்படி தான் அளவு எடுக்கணும், கரெக்டாக இருக்கணும். இன்னொரு கப்பு இந்த மாதிரி தான் அரிசி போடணும். நிறையாவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இந்த அளவு இருக்கணும். இது அரிசி போடும்போது நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம அரிசியை கழுவணும்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே ஃப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஃப்ளக் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. நம்ம கழுவும் போது தண்ணி இதில் பற்றக்கூடாது. அதனால நான் இப்போ பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஆனால் பாத்திரத்தில் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கரில் அரிசியை போடணும். ப்ளக்கை நான் இப்படி சொல்லிட்டேன். மூடியே இப்படி சும்மா அப்படி மூடிட வேண்டியதுதான். லாக்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படி வைக்க வேண்டியதுதான். இங்கே ஆவி வரும், அதனால இந்த ஹேண்டில் இப்படி இல்லாமல் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிடணும். மொத்தம் இதில் 6 செட்டிங்ஸ் இருக்குது. ரைஸ், ப்ரௌன் ரைஸ் வைக்கலாம். M1ல் ரைஸ், M2ல் ப்ரௌன் ரைஸ் வைக்கலாம். M3ல் கிரேவி மாதிரி பண்ணுறது செய்யலாம். M4ல் நூடுல்ஸ், பாஸ்தா. M5ல் அந்த நம்ம பொரிக்கிற மாதிரியான ஐட்டம் பண்ணலாம். M6ல் ஹாட் பாட் யூஸ் பண்ணுறது பண்ணலாம். இப்போ நான் ரைஸ் வைக்க போகிறேன். அப்போ M1 நான் இப்போ மோடா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு M1 செலக்ட் பண்ணுறேன். இப்போ M1ல் இருக்குது. 35 நிமிஷத்தில் நமக்கு சாப்பாடு தயாராகிடும். இந்த குக்கர் கிச்சனில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பவர் கனெக்ஷன் எங்கே இருக்கோ, அந்த ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். இதில் ஆவி அடிக்காது, புகை வராது, நம்ம சமைக்கிறது மாதிரி தெரியாது. இப்போ நம்ம எங்கேயா டூருக்கு போகிறோம் இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்லாம் அவங்க ரூமில் கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் 5 நிமிஷம் கழிச்சு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு. பீப் சவுண்ட் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ்,
சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. குக்கர் சத்தம் வரல, யாரும் ஆஃப் பண்ணணும்னு தேவையில்ல. சாப்பாடு தயாரான முடிஞ்சிருச்சு. மெஷர்மெண்ட் கப் பார்த்தா சின்னதாக இருந்தது, சாப்பாடு பாருங்க எவ்வளோ வந்துருச்சு. 2 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது சாப்பாடு. இந்த குக்கர் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மூணு பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம் போல இருக்கே, நிறைய சாப்பாடு இருக்குது. குக்கரில் சாப்பாடு வச்சோன்னா இந்த ஓரமெல்லாம் சாப்பாடு ஒட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக நல்லாயிருக்கு.